இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஜென்ரலான டாபிக். என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ஹிஸ்டரி. ஒரு சில பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டென்டிஸ்ட் கிட்ட எதுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. டென்டிஸ்ட் கிட்டயும் நீங்க மெடிக்கல் ஹிஸ்டரி சொல்லணும். என்ன சார் மெடிக்கல் ஹிஸ்டரி சொல்லணுமா? அது ரொம்ப அவசியமா? ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்ப நம்ம பல் எடுக்கிறோம், இல்ல இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றோம்னா அந்த மாதிரி சமயத்துல மெடிக்கல் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப அவசியம். மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன மாதிரி சார்? ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, வீசிங், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உடம்புல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட நீங்க அட்ரஸ் பண்ணணும். நீங்க அப்படி அட்ரஸ் பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். வெறும் மெடிக்கல் ஹிஸ்டரி மட்டும் இல்ல, டேப்லெட் சாப்பிட்டா ஏதாவது அலர்ஜி வந்தாலும் அதையும் நீங்க கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க நினைக்கிறது அந்த டேப்லெட்னால என்ன ஆகும்னு நினைப்பீங்க, பட் அதனால மேஜர் ப்ராப்ளம் வரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்மிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அன்டில் தென் பாய்.